எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க. அது பொய் நம்புற அளவுக்கு சொல்லும் போது அந்த பொய்க்கும் ஒரு மரியாதை இருக்கும். ₹1 செலவு பண்ணாமலாங்க நடக்கிற வீதிக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை செலவு பண்ணீங்க. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்தி வருகின்றது. தற்போது மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் திரு ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளரை ஆதரித்து தற்போது பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். தற்போது நம்மளுடன் திரைப்பட நடிகருமான மக்கள் நீதி மையத்தின் சார்பாக திரு ஸ்நேகன் அவர்கள் நம்முடன் உள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போது களம் எப்படி இருக்குது? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, அதிமுக அந்த ரேஸில் கிடையாது. இப்போ அவங்களும் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து எங்கள் 2 பேருக்குள்ள தான் போட்டி, யாருக்கு தான் போட்டி? இல்லை, பொதுவாக இங்கே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கும் சனாதானத்துக்கும் தான் போட்டி. இதில் யார் யார் ஜனநாயகம் பக்கம் நிற்கிறாங்க, யார் யார் ஜனாதானத்தை பக்கம் நிற்கிறாங்கிறது தான். அதனால நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கட்சிகள் பிரிஞ்சு இருந்தாலும் எல்லாருடைய ஒரே நோக்கம் சனாதானம் இந்த மண்ணில் மறுபடியும் கால் ஊன்றிடக்கூடாதுங்கிறதுனால வேண்டிதான். இவங்க வேணும்னா யாரையோ ஒருத்தரை குறை சொல்லலாம். நாங்கள் தனிநபர்களை குறை சொல்ல ஆசைப்படவில்லை. அவர்கள் கொண்ட சித்தாந்தத்தை குறை சொல்கிறோம். அவர்களுடைய சித்தாந்தத்தால் தான் இந்த மக்களுக்கான வளர்ச்சி குன்றி போய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம். அதனால் வேண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைக்கல. அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக சார்பில் இருந்தோ ஏன் சார்பில் இருந்தோ ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னைக்கு காலையில் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவங்களோட சக கூட்டாளிகளோட ஒரு ₹4 கோடி பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொய் சொல்லலாம், அது பொய் நம்புற அளவுக்கு சொல்லும்போது அந்த பொய்க்கும் ஒரு மரியாதை இருக்கும். ₹1 செலவு பண்ணாமலாங்க நடக்கிற வீதிக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை செலவு பண்ணீங்க. அது செலவு யார் கணக்கில் போச்சு? யாருக்காக செலவு பண்ணாங்க? ஏன் செலவு பண்ணாங்க? ஒரு சின்ன உதாரணம் தான் நான் கேட்குறேன். அப்போ ஒரு மாநாடாக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு சாப்பாடு கொடுக்குற இடமா இருக்கட்டும், எல்லாமே செலவுன்னு ஒன்று வரும்போது ஏதோ ஒரு வகையில் நீங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களே, அது எப்படி ₹1 கூட செலவு பண்ணாமல் என்ன செய்ய முடியும்? அவராவது சாப்பிடணுமே, அவருக்கு சாப்பிடணுமே, அதுக்கு காசு வேணுமே, அவர் வாகனம் போகணுமே, எரிபொருள் வேணுமே. முதல்ல பொய்யை கூட அழகாக சொன்னால் தான் நம்பலாம். அதை விட்டுருங்க, வேண்டாம். இரண்டாவது என்னன்னா, இப்போ பிரதமர் வந்து திரும்பவும் வராரு தமிழகத்துக்கு. தொடர்ந்து இந்த எலெக்ஷனுக்காக ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? பாஜக வர வாய்ப்புகள் இருக்கு? எந்த வகையிலையும் வாய்ப்பு இல்லைங்கிறனால தான் பயத்தின் மீது ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கால் பதிச்சிடணுங்கிறாங்க. அது நடக்காது. அதை எப்படியா நடத்திடலான்னு இறைச்சல் போட்டுட்டு வர்றாங்க. இறைச்சலில் காணா போகிறது அவங்கள தான் இருக்குமே தவிர நியாயம் எப்போதும் காணா போகாது. மக்கள் நீதி மைய தொண்டர்கள் இப்போ அதிக அளவில் குழும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஓட் பேங்க் அதிகரித்த மாதிரி இருக்குது. வருகின்ற ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து இது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. எப்போதுமே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நேரம் வரும்போது களத்தில் இறங்குறோம். இல்லைன்னா எங்களுடைய பணிகளை ரொம்ப சரியாக பண்ணுறோம். இப்போ நேரம் வந்திருக்கு, களத்தில் இறங்குறோம். எங்கெல்லாம் எப்போதெல்லாம் மக்கள் பிரச்சனை பேச நேரம் வருமோ அப்போல்லாம் நாங்கள் களத்தில் இறங்குவோம். தேங்க்யூ.